Hello friends, welcome back to our channel Mailthogai Studio. In the video stem stitch and lacy daisy stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். Lacy daisy stitchல நிறைய டைப்ஸ் இருக்கு. அது எப்படி போடுறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து stem stitch ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Stem stitchக்கு இந்த மாதிரி thread மேல எடுத்துக்கோங்க. மேல எடுத்துட்டு பக்கத்துல இந்த அளவுக்கு கேப் விட்டு ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. திரும்பவும் இந்த மாதிரி thread கீழ எடுத்துக்கோங்க. கீழ எடுத்துட்டு திரும்பி ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இல்லையா அதே ஹோல்ல திரும்ப மேல எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த லூப் இருக்கு இல்லையா இந்த ஹோல் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் முன்னாடி இது வரைக்கும் ஸ்டிட்ச் பண்ணனும். பாருங்க இந்த இடத்துல ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த அளவுக்கு லெந்த் கிடைச்சிருச்சு இல்லையா இதுக்கு சென்டர்ல இப்போ இதுக்கு சென்டர்ல திரும்பவும் thread மேல எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இப்போ எப்பயுமே இந்த ஸ்டிட்ச் இங்க இருக்குனா இதுக்கு முன்னாடி ஸ்டிட்ச் பண்ணனும். இதுக்கு முன்னாடி ஸ்டிட்ச் பண்ணிட்டு திரும்ப நீடில் இங்க எடுக்கணும். திரும்ப அடியில இருந்து நீடில் எடுப்போம் இல்லையா இந்த ஹோல்ல எடுப்போம். இப்படி போட்டுட்டு திரும்ப அடியில வந்து இதல பாதியில இருந்து பாதிங்கும்போது இந்த ஹோல்ல வரும். இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ பாருங்க ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ இந்த இடத்துல திரும்பவும் இது வரைக்கும் ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொண்டு போக வேண்டாம். கரெக்ட்டா இந்த இடத்துலயே கீழ எடுத்துருங்க. கீழ எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுறலாம். இப்போ லைசி டேசி ஸ்டிட்ச் வந்து இந்த மூணு டிசைனுக்கு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து இந்த மாதிரி thread எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இங்க இருந்து இங்க ரெண்டு லைன் போட்டுருக்கோம் இல்லையா அதுல ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரைக்கும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு செயின் ஸ்டிட்ச் போடுவோம் இல்லையா அதாவது இந்த நீடில் வந்து ரெண்டு த்ரெட்டுக்கும் சென்டர்ல இருக்கணும். தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திரும்ப இந்த லைனுக்கு லாக் ஸ்டிட்ச் அவுட்டர்ல ஒரு லைன் போட்டுருக்கோம் இல்லையா அந்த லைன் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்துலயே இந்த மாதிரி ஸ்டிட்ச் எடுத்துட்டு இது வரைக்கும்
இப்போ பாருங்கள், இந்த 3 ஃப்ளவர்ஸுமே வந்து நம்ம லேசி டேசி ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிட்டோம். இது எல்லாமே ப்ளூ கலர் த்ரெட்டில் போட்டிருக்கோம். இப்போ இந்த 3 ஃப்ளவருமே வந்து எப்படி ஒவ்வொரு ஃப்ளவர் வேரியேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவர் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஃப்ளவரில் லாக் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த மாதிரி, அதுக்கு மட்டும் நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இது கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. திரும்பி அது மேலே இன்னொரு டைம் லாக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயே இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அந்த லாக் பண்ண ஸ்டிச் வந்து வேறு கலர் ஸ்டிச் யூஸ் பண்ணி லாக் பண்ண மாதிரி தெரியும். டபுள் கலர் எஃபெக்டில் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு டபுள் கலரில் இருக்கிற மாதிரி ஃப்ளவர் கிடச்சிருச்சு. இப்போ இதே நம்ம ஹாஃப் ஃப்ளவர் போட்டிருக்கோம். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு இந்த டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேரியேஷன் பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இங்கேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி இருக்கு இல்லையா, அது வரைக்கும் லாக் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது டபுள் கலரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், உள்ளுக்குள்ளே வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஒரு டைப்பு. தேர்டு ஒன் போடலாம். தேர்டு ஒன் வந்து நம்ம இந்த ஒரு பெட்டல் போட்டிருக்கோம் இல்லையா, அதை சுற்றி இன்னொரு பெட்டல் போட போகிறோம். பாருங்கள், இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். திரும்பி இந்த நீடில் வந்து இந்த லாக் பண்ணோம் இல்லையா, குட்டி லாக், அதுக்குள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த சைடு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பெட்டல் சுற்றி ஒரு பெட்டல் போட்ட மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு நீடில் வந்து இந்த லாக் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே விட்டு எடுக்கணும். இதுக்குள்ளே விட்டு இந்த சைடு எடுத்துக்கணும். ரொம்ப டைட்டாக இழுக்க வேண்டாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி லூஸ் விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த ஷேப் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு அடுத்தது இப்போ பாருங்கள், நம்ம தேர்டு ஃப்ளவரும் போட்டாச்சு. இப்போ இந்த மூணுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி 3 டைப்ஸில் டிசைன் பண்ணிக்கலாம் லேசி டேசி ஸ்டிச்சே. இதில் வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச், அதுக்கப்புறம் லேசி டேசி ஸ்டிச் பார்த்துருக்கோம்.
இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.